யாழ்ப்பாணம் திருநெல்வேலி சந்திக்கு அருகாமையில இன்றைக்கு காலையில இந்த மோசமான மழையிலையும் ஒரு இளைஞர் 3-4 இளைஞர்கள் வாளால துரத்தி வெட்டி பட்டு மோசமா அந்த இளைஞர் உயிரோட இல்ல. உயிரை காப்பாத்துறதுக்காக பைக்ல இருந்து இறங்கி ஓடுறார். இன்னொரு இளைஞர் கத்தியோட துரத்தி வெட்டுறார். ஒரு கடைக்கு முன்னுக்கு அந்த ஒரு இளைஞர் போய் அப்படியே விழுந்து கிடக்குறார். அப்பவும் விடல, ஒரு காலும் போகுது. பட்டு பயங்கரமா வெட்டி அந்த இளைஞர் அப்புறம் அவங்க போனதுக்கு பிறகு மக்கள் சேர்ந்து வைத்தியசாலையில் அனுமதிச்சிருக்கிறாங்க. ஆனா உயிரிழந்துச்சு. யோசிச்சு பாருங்க, இந்த மோசமான இலங்கை நாட்டுல, இலங்கை தேசத்துல எல்லா பக்கமும் எல்லா மாவட்டத்திலையுமே மண் சரிவு, புயல், வெள்ளம், இப்படி ஏகப்பட்ட சிக்கலால மக்கள் வெள்ளத்தை தத்தளிச்சு கொண்டிருக்காங்க. சாப்பாடு இல்லாம, இருக்கிறதுக்கு இடம் இல்லாம, இப்படி மோசமான சூழ்நிலையில ஒவ்வொரு பக்கமும் மக்களை எப்படி காப்பாத்துறது, எப்படி சாப்பாடு கொடுக்கறது, எப்படி மக்களை ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு வரதுன்னு எவ்வளவு விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு. இந்த சூழ்நிலையில கூட யாழ்ப்பாணத்துல திருநெல்வேலி சந்திக்கு அருகாமையில ஒரு இளைஞரை துரத்தி வெட்டி கொல்றாங்க என்றால் ஒரு மனுஷன் மனசு எப்படி மாறி இருக்கு, எப்படி ஒரு மோசமான சமுதாயமாக மாறிக்கொண்டிருக்கு யோசிச்சு பாருங்க. சரி, இந்த உயிரிழந்த இளைஞர் யார்? இந்த சம்பவத்தை செய்த குழு யார்? என்ன பிரச்சனை, என்ன சிக்கல் என்னன்னு பார்க்க போனா கொஞ்சம் போலீஸ் தரப்புல இருந்து கொஞ்சம் லேசா இந்த விஷயம் கசஞ்சிருக்குது. என்ன சொல்றாங்க போலீஸ் என்றால், ஒரு கொஞ்ச நாளைக்கு முதல் இந்த உயிரிழந்த இளைஞர் ஒரு மோசமான ஒரு வன்முறை சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கார். அதனால அவர் கைது செய்யப்பட்டு பிணையில ஒரு நிபந்தனையின் அடிப்படையில் பிணையில வெளியே வர்றார். என்ன நிபந்தனைண்டா, கோப்பாய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் போய் சைன் பண்ணணும் போல. அப்ப அதன் அடிப்படையில் இன்றைக்கு அந்த உயிரிழந்த இளைஞர் பைக்ல அவரினுடைய நண்பரோட கோப்பாய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சைன் பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷனை விட்டு வெளியே போறேன். அப்படின்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு 50 மீட்டர் 100 மீட்டர் கூட இருக்காது. அந்த கேப்பை கடக்கிறதுக்கு முதலே 2 பைக்ல இளைஞர்கள் அப்படின்னா பொடியன்மார்கள், இளைஞர்கள் ஒரு பைக்ல 2 பேரும், இன்னொரு பைக்ல 2 பேரும். இந்த பைக்ல போற அந்த இளைஞரை 2 பேர் இவங்க போறாங்க மறிச்சு, அதுல அந்த சைன் பண்ணிட்டு போற அந்த இளைஞரை பட்டு பயங்கரமா ஒரு இளைஞர் வெற்று. அப்போ உயிரை காப்பாத்துறதுக்காக அந்த இளைஞர் பைக்ல இருந்து இறங்கி வீட்டை போகும்போது அந்த சம்பவம் நடந்திருக்குது. பாருங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்துலயே நடக்குதுன்னா எப்படி இருக்குண்டு. அப்போ உயிரை காப்பாத்துறதுக்கு ஓடுற வெட்டு வாங்கி கொண்டு துரத்தி பைக்ல இருந்து அந்த இளைஞர் கத்தியோட இறங்கி துரத்தி வெட்டுறாங்க. முடியாத கட்டத்துல ஒரு 50-100 மீட்டர் ஓடி திருநெல்வேலி சந்திக்கு அருகாமையில் ஒரு கடைக்கு, ஒரு வர்த்தக நிலையத்துக்கு பக்கத்துல முடியாம வெட்டு வாங்கி ரத்த வெள்ளத்தோட அப்படியே கீழே விழுகுறேன். அதன் பிறகும் விடல, அப்ப கொல்லணும்ன்ற முடிவோட தான் அவங்க வந்திருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து பட்டு பயங்கரமா வெட்டுறாங்க. வெட்டி அந்த நபருக்கு ஒரு கால் கூட பாத்தீங்கன்னா துண்டா போகுது. அப்பவும் விடல, வெட்டுன்னு வெட்டி அந்த மனுஷன் அப்படியே அந்த யூடியூப், ஃபேஸ்புக் விதிமுறைகளுக்கு உட்பட்டு இந்த வார்த்தைகளை பயன்படுத்த முடியாது. அதனால சில விஷயங்களை குறைச்சே சொல்றேன். அப்படி ரத்த வெள்ளம் ஒரு மனுஷனால பார்க்க முடியாது, ஒரு மனுஷனால அதை செய்ய முடியாது. இவங்க மனுஷனாவே இருக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை. அப்படி செஞ்சு போட்டு போறாங்க. ஆனா மக்களையில் ஒன்றுபட்டு எல்லாருமே ஒரு மிரட்டல் விட்டுருந்தா அவங்க ஓடி போயிருப்பாங்க. ஆனா மக்கள் அப்படி செய்ய மாட்டாங்க. ஏன்னா மக்களுக்கும் ஒரு பயம், ஒரு தயக்கம். ஒரு கத்தியோட ஒரு நபர் இருக்கும்போது அப்படி துணிஞ்சு போக இயலாது. அதன் பிறகு மக்கள் உடனே சேர்த்திருந்தா கூட ஏதோ காப்பாற்றி இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனாலும் சந்தர்ப்பம் குறைவு. கொஞ்சம் தாமதமாகி அவரை ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாங்க. இறந்துச்சு. இப்ப விஷயம் என்னண்டா, இந்த நபர் ஒரு வன்முறை சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிற இந்த மாதிரி சம்பவத்தை செய்த கொலை செய்த அந்த குழு ஒரு மோசமான குழு. அவர்களோட இவரும் சம்பந்தப்பட்டிருக்கார். தகராறு இருக்குது, நிறைய சிக்கல் இருக்கு, நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதனாலதான் இது வழிவகுத்து இருக்குது. அவர்கள் 2 நாளைக்கு முதல் இவரை கதையை முடிப்ப ஒரு மிரட்டல் செய்தி கூட அனுப்பி இருக்கிறாங்க. இப்படி சில விஷயங்கள்லாம் போலீஸ் தரப்புல இருந்து லேசா கசியுது. ஆனா இதுக்கு பின்னுக்கு என்ன இருக்குன்னு தெரியா. ஆனா யோசிச்சு பாருங்க, காவல்துறைன்றது உண்மையாகவே இந்த சம்பவம் நடந்தோன்னு இப்ப என்ன சொல்லியிருக்காங்கடா, காவல்துறை இது யார் எல்லாமே அந்த வர்த்தக நிலையத்துல CCTV ஃபுட்டேஜ் இருக்குது, யார் செய்திருக்கிறாங்க, என்ன செய்திருக்காங்க எல்லாமே கிடைச்சிட்டு அவங்கள நாங்கள் கூடிய சீக்கிரம் கைது பண்ணுவோம், ஒன்றும் யோசிக்க வேணாம், இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனா இதுல கவனிக்க வேண்டியது, இந்த மலையிலையும் பட்ட பகல்ல காவல்துறைக்கு யாருக்குமே பயப்படாம ஒரு இளைஞரை துணிஞ்சு துரத்தி வெட்டுறாங்க என்றால் ஒரு சினிமா படத்துல கூட நாங்க இந்த மாதிரியான காட்சியை பார்க்க முடியாது. ரியல் நேரடியா யாழ்ப்பாணத்துல திருநெல்வேலியில் இந்த சம்பவம் நடக்குதுண்டா காவல்துறைக்கு குற்றவாளிகளுக்கு பயம் இல்லை, காவல்துறை மீது குற்றவாளிகளுக்கு பயம் இல்லை, சர்வ சாதாரணமா செய்யறாங்க. அப்ப இதனுடைய பாதுகாப்பு, மக்களினுடைய பாதுகாப்பு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. உண்மையாகவே காவல்துறை இந்த சம்பவத்துல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தீவிரமாக செயற்படுறதுக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள். ஆனா உண்மையான காவல்துறை யாருண்டா, காவல்துறைண்டா நண்பன் என்று சொல்லுவாங்க. இலங்கை தேசத்துல மட்டுமல்ல, இந்தியாலையும் காவல்துறை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன நண்பன் என்று போட்டிருப்பாங்க. ஏன் அந்த நண்பன்டா, நண்பன் என்றவன் ஒரு உண்மையான உணர்வோடு இருப்பான், பாதுகாப்பா இருப்பான்.
இன்பத்துல துன்பத்துல எல்லாத்துலயும் இருப்பான். நண்பன்றவன் துரோகம் செய்ய மாட்டான். அதனாலதான் இந்த காவல்துறையை நண்பன்றான். இந்த குற்றங்கள் செய்யற குற்றவாளிகளுக்கு காவல்துறையை பார்த்தா ஒரு பயம் வரணும், மக்களுக்கு காவல்துறையை பார்த்தா ஒரு அன்பான உணர்வு வரணும். அப்படிதான் இந்த காவல்துறை இருக்கணும். காவல்துறை சரியான முறையில ஸ்ட்ரிக்டா இந்த குற்றவாளிகளை வந்து கைது பண்றது, கூடிய சீக்கிரம் வந்து வெளியில வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் இப்படியெல்லாம் வந்து துணை போகாம மக்களுக்காக நீதியாக உண்மையாக நேர்மையாக மக்களுக்காக துணிந்து வேலைகள் அதிகமாக செய்தாங்கண்டா இது போல குற்றங்கள் குறையும் என்று நினைக்கிறேன். பாருங்க இந்த இளம் சமுதாயம் எப்படி அடிபடி படுறாங்க. ஆனா நான் ஒன்றே தான் சொல்லுவேன், அந்த குற்றங்கள் செய்த குற்றவாளிகளோ இனிமே செய்ய போறவங்களோ செய்யறவங்களோ யாராக இருந்தாலும் தம்பிமார்களே அண்ணாமார்களே, நீங்கள் இன்னொருவரினுடைய உயிரை தயவு செய்து எடுக்காதீங்க. அந்த உயிர் போனா மறுபடியும் எடுக்க முடியாது. அந்த செயலை செய்யற நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு அதே சம்பவம் நடந்தா எப்படி இருக்கும். அதனால அதை செய்ய வேணாம். 1000 பிரச்சனை இருக்கு உங்களுக்குள்ள, கொடுக்கல் வாங்கல் அது இது வன்முறை எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருக்கு. ஆனா கதைச்சி பேசி தீர்த்து கொள்ளுங்க. முடியலண்டா இந்த மோசமான இந்த விஷயங்களுக்கு போக அடிபடியாவது பாருங்க, ஆனா வேற எதையுமே செய்யாதீங்கம்மா. ஆனா நான் பிறந்ததுல இருந்து இந்த இலங்கை தேசத்துல பாருங்க, மலையகம் பக்கம் எல்லாம் சின்ன பிள்ளைகள் பெரியவங்க இவ்வளவு பேர் இறந்து போயிருக்கிறாங்க இந்த மண் சரிவுல எல்லாம். ஒரு வயோதிபர் மடத்துல அப்படியே 12 வயோதிபர்கள் வந்து அவங்களே ஏற்கனவே குடும்பத்தை பிரிஞ்சு ஏற்கனவே கவலை துன்பத்தோட தான் வந்து வயோதிபர் மடத்துல இருக்காங்க. அவங்க இந்த மண் சரிவுல எல்லாம் இறந்து போயிருக்கிறாங்க. அப்படியே எவ்வளவு கவலையா இருக்கு. இப்படி எக்கச்சக்கமா மட்டக்களப்பு, வவுனியா, கிளிநொச்சி, மன்னார், முல்லைத்தீவு, மலையகம், கொழும்பு, கம்பகாக இப்படி எல்லா இடத்துலையுமே வெள்ளம், மண் சரிவு, புயல், இப்படி மக்கள் வந்து இருக்கிறதுக்கு இடம் இல்லாம சாப்பிட்றதுக்கு வழி இல்லாம எங்க தங்குறது எங்க தூங்குறது எதுவும் தெரியாம வெள்ளத்தை தத்தளிச்சு கொண்டிருக்காங்க. இந்த மாதிரியான சூழ்நிலையில மக்களை காப்பாத்துறதுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு மனிதநேயமா நடந்து கொள்ளுவோமா? இப்படி செயல்களை செய்வோமா? எவ்வளவு அப்ப இந்த செயல், இந்த வன்முறை சம்பவம், இந்த மோசமான இந்த புயல், மண் சரிவு இதெல்லாம் பார்க்கும்போது நான் சின்னன்ல இருந்து என்னுடைய உணர்வு என்னடா, நான் சின்னன்ல இருந்து பிறந்ததுல இருந்து யோசிக்கிறேன்னு பாக்குறேன். நான் பிறந்ததுல இருந்து சின்ன வயசுல இருந்தே கேள்விப்படுறேன். கருப்பு ஜூலை, இனக்கலவரம், மத கலவரம், 1000 பிரச்சனைகள் வந்து பாடசாலையிலேயே நாங்க படிக்கிறோமே. அதை கடந்து வந்தா எக்கச்சக்கமான சிக்கல், சுனாமி, யுத்தம் நடக்குது, சுனாமி, இறுதி யுத்தம் நடக்குது, எவ்வளவோ சொந்தங்கள் இறந்து போறாங்க. அதன் பிற்பாடு இந்த ஆலயங்கள்ல தேவாலயங்கள்ல எல்லாம் குண்டு தாக்குதல் நடக்குது. அதன் பிறகு பார்த்தா இந்த ப்ரொட்டஸ்ட் நடக்குது. இப்படி பிரச்சனை இலங்கை தேசத்துல எப்ப பார்த்தாலும் சிக்கல், பிரச்சனை, அமைதி இல்லாம துன்பம், கஷ்டம் இதாதான் இருக்குது. அப்ப இதை பார்க்கும்போது நான் யோசிக்கிறேன், நான் உண்மையாவே இந்த தேசத்துல அமைதியே இருக்காதா, சந்தோஷமே நிலவாதா? இந்த மக்கள் எப்போ பாவப்பட்ட மக்கள் தானா? இதை பார்க்கும்போது பழைய ஆக்கள், வயசுல மூத்தாக்கள், கொஞ்சம் அனுபவமானவங்க, வரலாறு தெரிஞ்சவங்க என்ன சொல்றாங்கடா, நான் கூடுதலா நம்புறல, ஆனா அவங்க சொல்லுவாங்க என்னண்டா, இந்த பூமின்றது, இந்த மண்ணுன்றது சபிக்கப்பட்ட மண், இந்த மண்ணில் எப்பவுமே அமைதி சந்தோஷம் நிலைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நிறைய வரலாறுகள் இருக்கு. ஆனா நான் அதை நம்புறல. ஆனா அந்த சம்பவங்களை நான் பார்க்கும்போது உண்மையாகவே அது உண்மைதானும். அதுக்கு என்னதான் செய்யறது? ஒன்றைதான் நான் சொல்லுவேன், இந்த மோசமான தவறான செயல்கள் செய்கிற யாராக இருந்தாலும் சரி, மக்களாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த சமயத்தை பின்பற்றுறீங்களோ, யாரை நம்புறீங்களோ, யாராக இருந்தாலும் சரி, எல்லாருமே நான் உட்பட கடவுள்கிட்ட வேண்டிக் கொள்ள வேண்டியது, இனிமேலாவது இந்த வளர்ற சமுதாயம், சந்ததி, இனிமேல் வரப்போற சந்ததி எல்லாருமே இந்த தேசத்துல இந்த மண்ணில் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்றதுக்கு கடவுள் தான் ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தணும். இப்ப தற்போது இலங்கை தேசத்துல இருக்கிற இன்னொன்று இந்த தவறான செயல்கள் செய்யற அவங்க யோசிச்சு பாருங்க, உங்களோட வாழ்க்கை எவ்வளவு வீர தீர செயல்கள் செய்தா கூட உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? சிறைச்சாலை வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க. சிறைச்சாலையில உங்களோட அம்மாவை பிரிஞ்சு, மனைவியை பிரிஞ்சு, பிள்ளைகளை பிரிஞ்சு 1 வருஷமோ 5 வருஷமோ 10 வருஷமோ ஒரு நரகம் போல ஒரு 4 சிவத்துக்குள்ள வாழணும். கழிவறைகளை கழுவணும். அங்க போனா அடிப்பாங்க, துன்புறுத்துவாங்க, காதை திருக்குவாங்க. நம்ம வந்து வீராப்பா ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு அடிமையான வாழ்க்கை. அப்ப அதுதான் உங்களுக்கு வேணுமா? அதுக்காக தான் அதை செய்யறீங்களா? வேணாமம்மா, மனம் திரும்புங்க, அமைதியாக அன்பாக வாழ்றதுக்கு முயற்சி செய்யுங்க. அதுதான் இந்த தேசத்துல வந்து எல்லாரும் நல்ல சந்தோஷமா வாழ்றதுக்கு முயற்சி செய்யும். வன்முறையோ, தவறான செயலோ, தவறான எண்ணங்களோ, தவறான நடவடிக்கைகளோ, தவறான மனிதர்களோ எதுலையுமே ஈடுபட வேணாம். இந்த இலங்கை தேசத்தை கடவுள் தான் காப்பாற்றணும். நன்றி சொந்தங்களே. இப்படி சம்பவங்களை கடந்து போறது கடும் கஷ்டமா இருக்கு. நன்றி.